கணக்கில காக்கணுமே. லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக் எல்லாம் இருந்தும் பணம் கேட்டா கொடுக்கணுமே. வண்டியை ரோட்டோர நிறுத்தி விட்டு கிடைத்த உணவை சாப்பிட்டு விட்டு மரத்தடியில் படுத்து கிடப்போம். விதின்னு நினைச்சு கிடப்போம். காக்கி சட்டை காவல்துறை, காக்கி சட்டை தீயணைப்புத்துறை, அவங்கள பார்த்தா வணக்கம் போடுறீங்க. அதே காக்கி சட்டை ஓட்டுநர்னா எங்களை பார்த்தா கூட மதிக்க மாட்டீங்க. 108 ஆம்புலன்ஸ், தீயணைப்பு, காவல்துறை, ஆட்டோ, பஸ், லாரி, காரு, ரயில், அரசாங்கம், தனியாருன்னு அனைத்திலுமே ஓட்டுநர் இருக்கிறோம். அடிமைகளா ஓட்டி கிடக்கிறோம். பொண்ணு பார்க்க போனா கூட ஓட்டுநர்னு சொன்னா போதும் பொண்ணு தரம் இருக்கிறாங்க. ஓட்டுநரை பார்த்தாலே வெறுக்கிறாங்க. கரம் சேர்ந்தால் எங்கள் கூட்டம் கலங்கி போகும் தமிழகம் என்ன இந்த நாடு முழுவதுமே. எங்களோட வேதனையும் உங்களுக்கு புரியணுமே. காக்கி சட்டை கருத்து போகும், துவச்சி குளிக்க வெறுத்து போகும், உடம்பு முழுக்க அழுக்கு போகும், குளிச்சு முடிச்சா அழுத்து போகும், படுத்தா உலகம் மறந்து போகும். வண்டிக்கு போய் வீட்டுக்கு வந்தாதான் பிள்ளைக்கு நான் தகப்பேன். எப்ப எந்த நேரமும் எதுவும் நடக்கும், எங்கேயோ செத்து கிடப்பேன். வண்டிக்கு போன புருஷனுக்கு மனைவி போன் பண்ண நினைப்பா, நான் எடுக்க நேரம் ஆனா போதும் அவதான் செத்து பிழப்பா. ஓட்டுநர் நாங்க உழைக்காத உழைப்பா, வேலை முடிஞ்சா யாரு எங்களை மதிப்பா. பிள்ளையோட பிறந்த நாள் பாத்திருப்போமா, பிடிச்ச உடைய வாங்கி போட்டு இருப்போமா, இல்ல நண்பன் தங்கச்சி கல்யாணம் பாத்திருப்போமா. தீபாவளி பொங்கலுக்கும் வண்டியில கிடப்போம். ஏண்டா இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்பதாண்டா நினைப்போம். கார் ஓட்ட டிரைவர் வேணும், கடைக்கு போக டிரைவர் வேணும், சோர் தூக்க டிரைவர் வேணும். நாங்க வேற ஒன்னும் கேட்கவில்லை, எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை வேணும் என்றுதான் கேட்கிறோம். நிச்சயம் நண்பர்களே, இந்த கவிதையை கேட்கும் போது கண்ணீர்